இப்போ வந்து நாங்கள் போட்டிங் போய் நிற்கிறோம். காஸ்டியூமா என்ன சொல்லுவாங்க, லைஃப் ஜாக்கெட். ஸோ இது போட்டுன்னு ஃபஸ்ட்டு லைஃப் பாருமா, அப்புறமா வீடியோ வந்து கிளம்புறோம். ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து மியூசியம் போயிட்டு வந்துட்டு போட்டிங் போனோம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, போட்டிங் ஒரு வாட்டி பண்ணலான்னு ஆசையாக இருந்தது. அதனால் போயிருந்தோம் போட்டிங்க்கு. அப்புறம் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து நீ போட்டை அந்த ஓட்டுறியான்னு கேட்டாங்க. சரி அன்னிட்டு அவனும் போட் ஓட்டினேன். அதாயிட்டு அப்புறம் அங்கேருந்து முடிச்சுன்னு நாங்கள் வந்து விஜிபி கோல்டன் பீச்சுக்கு போய் அப்புறம் வந்து நாங்கள் போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு விஜிபி கோல்டன் பீச்சுக்கு வந்தோம். அங்கே வந்து டிக்கெட் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு கையில் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் டேக் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் முன்னே போயிட்டு அப்புறம் கேமிங் எல்லாம் இருந்தது. எவ்வளோ கொடுத்தான்னு ஞாபகம் இல்லை. நான் 4 டிக்கெட்ஸ் எடுத்து 750 நினைக்கிறேன் ஒரு டிக்கெட்டு. 2800 கொடுத்தேன். ஆமாம். ஸோ அது கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே என்டர் ஆனோம். எல்லா கேம்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கேம் முன்னாடி இதை ஆடலான்னுட்டுன்னு பிளான் போட்டோம். பார்த்தா அங்கே யாருமே இருந்தில்ல. ரொம்ப வெயிலின்றதுனால கேம்ஸும் வந்து அவ்வளோவா இருந்தில்ல. ஸோ ஜாயிண்ட் வீல் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சபடி நான் ஆடினேன். வேறு எதுவுமே ஆடவே முடியல. யாருமே ஆளுங்களே இல்லை, அங்கே ஒர்க்கர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோ காசு கொடுத்துட்டு நாங்கள் வந்து எதுவுமே விளையாட முடியல. இது ஒரு கேம் தான் ஆடணும். அதாயிட்ட அப்புறம் நாங்கள் டைரெக்டாக இதுக்கு வந்துட்டோம், வாட்டர் கேமுக்கு. அங்கே வந்து ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஸோ லேடிஸ்க்கு அப்புறம் ஜென்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளோ இவ்வளோ ரேட் அன்னிட்டு ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து வாட்டர் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து விளையாடின்னு இருந்தோம். ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஸ்விம்மிங் பூல் அந்த சைடு இருந்தது. அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னா, எனக்கு ஸ்விம்மிங் வராது. கொஞ்சம் முன்னே நடந்துன்னு போயின்னே இருக்கும்போது தண்ணியில் அப்படியே முங்கிட்டேன். நான் நினச்சேன் அவ்வளோதான், போயிட்டேன் நான் நினச்சேன். அப்புறம் பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அவங்க என் கை பிடிச்சி மேலே இழுத்தாங்க. நான் நினச்சேன் நான் எங்கோ போயிட்டுருக்கிறேன்னு. பார்த்தா நான் எங்கே போகல, நான் இங்கே தான் நின்றுருந்தேன். தண்ணி மட்டும் தான் அது அப்படி இப்படி போயிருந்ததுனால நான் நினச்சிட்டேன், ஓ எங்கோ என்னை இழுத்துன்னு போயின்னு இருக்கு தண்ணி அன்னிட்டு. இது ரொம்ப பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த சைடு வரும்போது இந்த வாட்டர் கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கோ எல்லாமே போயிடுச்சு. தண்ணியில் விளையாடி போய் தண்ணிக்கிட்டே நின்றுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தண்ணியில் விளையாடிருந்து. இது ஃபஸ்ட் டைம் என் லைஃப். இது கூட அவ்வளோதான் நான் ஆடி நிற்கிறது. ஸோ இங்கே பெங்களூர்லேயும் கூட வண்டர்லான்னு இருக்குது. அதுக்கு ஒரு நாள் போகணும் பிளான் இருக்குது. ஸோ சென்னை முழுக்க சுற்றி பார்த்து அப்படியே ஒரு எல்லாம் சுற்றி பார்க்கல, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தெரியும் ட்ரிப் எதனா பிளான் போட்டால் தெரியும் வருவேன். ஸோ இந்த மாதிரி நாள் எங்கள்கிட்ட போச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து நான் பெங்களூருக்கு வேறு கிளம்பணும். ஸோ டிக்கெட் எல்லாம் புக் வேறு பண்ணணும். ஸோ அதனால் முடிச்சுன்னு சீக்கிரம் கிளம்பணும். ஆனால் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வேறு 2 ஹவர்ஸே ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு 800 ருபீஸ் பே பண்ண சொன்னாங்க கேப்காரு. சரி போனால் போதும், வந்திருக்கிறோம் ஆடின்னு போயிடலாம் ஒரே வாட்டி. நல்லா விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தண்ணியில் முங்கி வெளியே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. விஜிபி சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் பெங்களூருக்கு கிளம்புறோம். ஸோ பஸ்ஸு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம் இங்கேருந்து. ஆக்சுவலி எத்தனை மணிக்கு, ஒரு 5 o'clock அப்படி புக் பண்ணோம். வந்திருந்துமே ட்ரிப்பு. ஸோ மகாபலிபுரம் எல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, வந்திருந்துமே புக்கிங் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கிளம்புறோம். 9:30 ஆகுது. பஸ் இருக்கிறது 11:15க்கு. இங்கேருந்து 45 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்க. சரி ரூம் வந்து வேறு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏசியே இல்லை அங்கேன்னுட்டு. ஸோ ஏசி வேறு என்னன்னு தெரில, ஒர்க் ஆகலன்னு சொல்லிவிட்டு வேறு ரூம் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இப்போ கிளம்புறோம். நாங்கள் புக் எல்லாம் பண்ணிட்டோம். காரெல்லாம் ஓலா பேசியாச்சு. ஸோ இங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து பெங்களூருக்கு நைட்டு 11:15 இருக்குது. இப்போது வேறு என்ன, டின்னர் எல்லாம் இப்போ தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி இங்கே சப்பாத்தி நல்லாவே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. சாப்பிடவே முடியல. ஒரு சப்பாத்தினா சாப்பிட்டோம், அவ்வளோதான். பசங்களும் சரியாக சாப்பிடல. வேறு ஸ்டாப் எதுவும் இல்லை. ஒரு வாட்டி தான் ஸ்டாப் எங்கோ கொடுக்குறாங்க, அது எந்த ஏரியான்னு தெரியாது. இப்போ நாங்கள் கிளம்புறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஓலா வந்துடுது.
நான் உங்களை பஸ்ஸில் பார்க்குறேன். ஆக்சுவலி நான் பஸ்ஸில் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொன்னேன். ஐ மீன் என்னால் காமிக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் தூங்கிட்டு இருந்தேன். காலையில் 6:45 பெங்களூர் ரீச் ஆனோம். இப்போ வந்து டைம் 8:19 ஆகுது. ஸோ இப்போ வீடெல்லாம் பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. போயிட்டு வந்து இந்த எதுவுமே பேக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது. துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது அங்கே கீழே வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணணும். வாஷிங் மிஷினில் துணி போட்டுக்கிற இதெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ காஃபி இப்போ தான் குடித்தோம். ஸோ கிச்சனில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா வேலை வந்து செய்யணும். யாருக்காவது மேக்கப் வேணும்னா என் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா கால் பண்ணலாம், இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். என் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே வந்துடும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்களோ, லாட்ஸ் ஆஃப் லவ். டேக் கேர். லவ் யூ ஆல். பை பை.